வணக்கம். சமீபமாக எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக சார்பில் தென்காசியில் நடந்திருக்கு. இந்த தென்காசியில் திமுகவோட தெற்கு மாவட்ட செயலர் ஜெயபாலன் அவங்க பேசின முறையை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஏன் திமுகவுக்கு சார்ன்னு சொன்னால் ஏன் இவ்வளோ பயம் வருது? உங்கள் மேலே குற்ற உணர்ச்சி இருக்கு தானே? இதில் நாட்டோட பிரதமரை நரகாசுரன் போற அழிப்புன்ற ஒரு வார்த்தை வேற. எவ்வளோ தெனாவிட்டு உங்களுக்கு நரகாசுரன். உங்களுக்கு தான் தீபாவளியே கிடையாது, தீபாவளிக்கே வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு ஏதைங்க நரகாசுரன்? அது ஒரு நாட்டோட பிரதமரை அந்நிய நாடெல்லாம் நம்மளை பார்த்து பயந்து நடுங்கி போயிருக்கு. அவரை பார்த்து நரகாசுரன் சொல்ல உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? நரகாசுரன் யார்? நரகாசுரன் தனக்கென ஒரு பிள்ளை, மருமக, பேரன், பேத்தி எல்லாத்தையும் சொத்து சேர்த்துட்டு இருக்காரா? மருமக பாருங்க, அவரோட கூட பிறந்த சகோதரி காசிக்கு தனியா போய் சாமி கும்பிட்டு வராங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கண்டுபிடிச்சு அவங்களை பேட்டி எடுக்கிறாரு. தம்பி பொண்ணு பர்ஸ் ஒருத்தர் திருடிட்டு போயிறாரு. சாதாரணமா போய் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு நம்ம போகுது. என்னையா மோடி குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்? அந்த ஐயாவோட பேரை சொல்றது உங்களுக்கு அருகதை இருக்கா? திமுகக்கு ஆள்றதுக்கே அருகதையற்ற திமுக. நீங்க நாட்டோட வளர்ச்சியை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்க நாட்டோட பிரதமரை பத்தி பேசுறது பெரிய தேச துரோகம். நீங்களாம் தேச துரோகி. அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே. தேச வளர்ச்சிக்கு முக்கிய பங்குன்னு அதோட பிரதமரோட மோடி ஐயா அவர் தான். அவரோட பேரை சொல்ல உங்களுக்கு அருது கிடையாது. அவரை பத்தி நீங்க நரகாசுரன் போல கொள்வோன்னு சொன்னது எவ்வளவு பெரிய வார்த்தை. அவரை பத்தி பேசுறவங்க மேல தேச துரோக வழக்கே போடலாம் ஐயா. நீங்களா தேச துரோகிங்க. உங்க மேல தேச துரோக வழக்கு போடுறதுக்குள்ள எந்த விதமான தப்பும் இல்லை. அவரை பத்தி பேச உங்களுக்கு அருகது இல்லை. மீண்டும் அவரை பத்தி பேசுனீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓட்டு வாங்க துடிக்கும் மோடின்னு சொல்றீங்க. ஓட்டை வாங்கி அவர் தனிப்பட்ட ஒருவருக்காண்டி ஓட்டு வாங்கலே, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காண்டி ஓட்டு வாங்குறது அது தப்பு இல்லையே. நாட்டை கொள்ளையடிக்க ஓட்டு வாங்க துடிக்கிற உங்களை விட நாட்டு மக்களை காப்பாற்றணுன்றதுக்காண்டி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற மோடி ஏன் மேல தவறு இல்லையே. இது சார்பா, இதோட பேசுனது சார்பா நாங்க எல்லா காவல் நிலையத்திலையும் பாஜக சார்பா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.